பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக இருக்கிற உன்னோடு கூட தேவன் அவர் இடைப்படுவாராக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னால் முடியவில்லை என்று சொல்லி பல இடங்களிலே தயங்கி கொண்டு இருக்கிறீர்கள். தயக்கத்தின் சூழ்நிலைகள். என்ன செய்ய முடியும்? நம்மளால் இது முடியுமா? நம்மளால் இதை செய்ய முடியுமா? நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு என்ன சில பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழித்துக்கிட்டே இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இது எங்கே வாய்க்கும்? நம்மளால் எப்படி முடியும்? நம்மளால் இதை எப்படி செய்ய முடியும்? சில ஊழிய காரியங்களிலும் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமா? நம்ம சும்மா அப்படி போய் நின்றுட்டு வருவோம். இப்படி பல விதங்களில் யோசித்து காணப்படுகிறதான அநேகர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், நடப்பிக்கிற காரியங்களிலும் என்னால் இது கூடாது என்று சொல்லி தயக்கத்தோடு கூட இருக்கிற நிலைமைகள். என் நண்பர்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் வராங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சரியாய் ஓடுகிறார்கள், என்னால் ஓட முடியலை. என்ன, என்னால் முடியலை, என்னால் முடியாது என்கிற ஒரு நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆம் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் என்னால் முடியாது, திகைத்திருக்கிற, அதோடு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. கன்ஃபஸ் பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற என்னுடைய தெய்வத்தினாலே ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பலனை தருவாருங்க. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, திடனற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தைரியமா நீங்க சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உங்களை பலப்படுத்துகிறதான கர்த்தர். He will strengthen you, my brother. தேவனாகிய கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார் சகோதரனே. தேவனாகிய கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நீ நினைக்கிற என்னால முடியல, தயக்கங்கள் இருக்கிறது, உன் தயக்கங்கள் மாறட்டும். சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய. உங்க வாழ்க்கையில செய்ய முடியாதது என்று ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் சகலவற்றையும் செய்யத்தக்க திராணியை, பலனை அவர் கட்டளையிடுவார், அவர் நடத்துவார், அவர் தந்தருளுவார். இன்றைக்கு உங்களை வாழ்க்கையில தேங்கி முடியாது என்று சொல்லி போய் ஒரு இடத்துல ஹேங்கப் ஆயிட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விடு, ஓட ஆரம்பி. அவரை பிடித்து கொண்டு ஓட ஆரம்பி. அவர் உன்னை நடத்த உண்மை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி முன்னேற வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் உன்னால் சகலவற்றையும் மேற்கொள்ள செய்ய கர்த்தர் கிருபையை தருவார். God bless you. God bless you.